இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். ஸ்கூல் 2 மாசத்துக்கு அப்புறமா தான் திறப்பாங்க. நான் இங்கே செத்துருவேனா? ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அம்மா அம்மா என்ன பண்ணுவாங்க? அவங்க எப்படி இருப்பாங்க? நான் தானே அவங்களோட லைஃப் லைன். நான் இல்லாம அவங்களால இருக்க முடியாதே. அம்மாவுக்கு அந்த மாதிரி பண்ணாதீங்க கிருஷ்ணர் கடவுளே. ஐநோ, சில நேரத்தில் நான் கொஞ்சம் பேட் பாயா மாறிடுறேன். ஃப்ரிட்ஜில் இருந்து ஐஸ்கிரீம் திருடி சாப்பிட்டுடுறேன். அப்பப்போ போய் சொல்லிடுறேன். அப்புறம் படிக்கவும் மாட்டேங்கிறேன். அம்மா ரொம்ப குட் கேர்ள் ஆச்சே. அவங்க எப்பவும் எந்த ராங்கும் பண்ண மாட்டாங்க. டெய்லி உங்களுக்கு பூஜைலாம் பண்றாங்க. உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வேற. கிருஷ்ணர் கடவுளே, ப்ளீஸ் அவங்களுக்கு எந்த ராங்கும் பண்ணாதீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் யாராவது அனுப்புங்க. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றுமில்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா. அம்மா சீக்கிரமா வருவேன். வந்து உன்னை பிக்கப் பண்ணிப்பா. அதுக்கப்புறம் ஊருக்கு பாட்டி வீட்டுக்கு போலாம். அதுக்கப்புறம் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். ஓகே? ப்ராமிஸ்? கண்டிப்பா ப்ராமிஸ். நான் மானஸ் கிட்ட சொன்னேன், அவனை நான் ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு. ஆனா நான் போகல. ஏன் குழந்தை எனக்காக எவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருப்பான். இன்ஃபேக்ட் காலையில பஸ் ஸ்டாப்ல கூட நான் அவனை திரும்பி பார்த்து பாய் சொல்லல. பாய் பாய் அம்மா. அம்மா என்ன திரும்பி பார்த்து பாய் சொல்லுங்க. அம்மா பாய். எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன். நான் அவனை திரும்பி பார்த்து பாய் சொல்லிருக்கணும். அவனை பிக்கப் பண்ண நானே போயிருக்கணும். என்னால இங்க உட்கார முடியாது. என் குழந்தை அங்க என்ன நிலைமையில இருக்கான்னு தெரியல. நான் தான் அவனை தேடி இங்க இருந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போகணும். அவன் ஸ்கூல்ல இருந்து காணாம போயிருக்கான்னா, ஒரு வேலை அவன் ஸ்கூல்லயே இருக்கலாம். மானஸ், ராதிகா மானஸோட ஸ்கூலுக்கு போறாளே. இல்ல இல்ல, அவ ஸ்கூலுக்கு போறதை தடுக்க கூடாது. ஒருவேளை அங்க அவன் ஸ்கூல்ல ஏதாவது மானஸ பத்தி ஏதாவது க்ளூ கிடைக்கலாம். மானஸும் தப்பிச்சிருவான். என்னாச்சு என்னாச்சு சார்? எல்லாரும் நல்லா இருக்காங்களா? வெளியே ஆம்புலன்ஸ் நிக்குது. இப்படி எல்லாரும் அமைதியா நிக்கிறீங்க. என்னாச்சு? எல்லாரும் இங்க ஓகே தானே? சரியா தெரியல. ஆனா அவரை யாரோ கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. என்ன? நிச்சயமா கிட்னாப்பர் என்னையும் யுவனையும் ஸ்கூலுக்கு வெளியே நாங்க அவன் கூட பேசிட்டு இருக்கும் போது பார்த்திருக்கணும். சோடி மூலமா நாங்க அவனை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் இவனை கொலை பண்ண அவன் முயற்சி பண்ணிருக்கான். சோடி சோடி சோடி, நான் தான் மோகன். நாம ஸ்கூல்ல பார்த்தோம்ல. இங்க பாரு, உன் நிலைமை மோசமா இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த பையன் இன்னும் கிடைக்கல. அவன் எங்க போனா, யார் கூட போனா ஞாபகம் இருக்கா? தயவு செஞ்சு கொஞ்சம் முயற்சி பண்ணி பாரு. அந்த குழந்தை உயிர் ஆபத்துல இருக்கு. கொஞ்சம் முயற்சி பண்ணு. அந்த பையன், ஆனா அவன் ஸ்கூலுக்கு உள்ள. ஸ்கூலுக்கு உள்ள? சொல்லு, ஸ்கூலுக்கு உள்ள என்ன? என்ன சொல்ல வந்த? டேய் சொல்லு, என்ன? ஸ்கூலுக்கு உள்ள
ஸ்கூலுக்குள்ளனா என்ன அர்த்தம்? இன்னும் ஸ்கூல்லே தான் இருக்கானா? மனன கடைசியா ஸ்கூல்ல பார்த்தது அந்த சர்தார் தான். ஒருவேளை அவன் கிட்ட பேசினா எனக்கு ஏதாவது க்ளூ கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நான் அப்புறம் வந்து பேசுறேன். பாத்து பத்திரம். பாய் டியர் மோகன் பிரதர், உனக்கு அவன் ஏதாவது க்ளூ கொடுக்கணும்னா க்ளூ கொடுக்கிற கண்டிஷன்லாம் அவன் இப்ப இருக்கணும். இல்ல நீ அடிச்சு பிடிச்சு அவன்கிட்ட போய் சேர்றதுக்குள்ள அவனை அடிச்சு பிடிச்சு நான் போய் சேர்த்துறேன். He sold rest in peace. மோகன் அவர்களே, உங்களால நீங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவு புல்லாங்குழல வாசிச்சிட்டீங்க. இது எல்லாத்துலயும் மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நீங்க என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறீங்க. பேட் பாய் பாஸ், நீ பேட் பாய். அவனுக்கு நடந்த எதுக்கும் நான் பொறுப்பாக முடியாது. அவனுக்கு நடந்த எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். நான் சொன்னல, என் பேச்ச கேளுங்க. காதல் பறவைகளுக்கு நடுவுல குறுக்க கைய விடாதீங்க. விட்டீங்க, இப்ப சொதப்பி விட்டீங்களா? இப்ப அவஸ்தைப்படுங்க. நான் தெரியாம தான் கேட்கிறேன். அந்த முண்டாசை கட்டினவன் தான் போய் சேர்ந்துட்டான்ல. இதுக்கப்புறம் உனக்கு மானச பத்தி எவன்டா க்ளூ கொடுப்பா? சரி, நீ கால்குலேஷன் பண்ணிக்கிட்டே 2 + 2 5. விடிஞ்சு போச்சு. கடவுளே, என் குழந்தை என்ன நிலைமையில இருக்கான்னு தெரியல. இது வரைக்கும் என் புள்ள என்னை விட்டு இருந்ததே இல்ல, நானும் அவனை விட்டு இருந்தது கிடையாது. ராத்திரி முழுக்க நான் இல்லாம அவன் தனியா என்ன பண்ணானோ, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பானோ. கடவுளே கிருஷ்ணா, ப்ளீஸ் ப்ளீஸ், சோதிச்சது போதும். இப்போவாவது என் குழந்தை என்கிட்ட திரும்ப கொடுத்துருங்க. நீங்க என்ன சொன்னாலும் அதை கேட்க நான் தயாரா இருக்கேன். பட் ப்ளீஸ், என் குழந்தை என்கிட்ட தயவு செஞ்சு திரும்ப அனுப்பிடுங்க. ப்ளீஸ் கடவுளே கிருஷ்ணா. மானஸ் 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 மானஸ். என்னாச்சு சம்பி? ஏன் இவ்ளோ குலைக்கிற நீ?